தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரவுடி நாகேந்திரனின் உடல்நிலையை ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரவுடி நாகேந்திரனின் உடல்நிலையை ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்து உள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நாகேந்திரனின் உடல்நிலை குறித்த ஆய்வு சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வருக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. பிஎஸ்பி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் நாகேந்திரன், அவருடைய மகன் அஸ்வத்தாமன், பொன்னை பாலு உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கான வழக்கு முதன்மை அமர்வு நீதிபதி கார்த்திகேயன் கொண்டு விசாரணை இருக்கிறது. தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அருள், மணிவண்ணன் உள்ளிட்ட 6 பேர் மட்டும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மற்றவர்கள் சிறையிலிருந்து காணொலி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது நீதிபதி நாகேந்திரனுடைய உடல்நிலை குறித்து தினந்தோறும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் வேலூர் சிறைத்துறை ஏன் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். நீதிமன்ற உத்தரவு மதிக்கவில்லை என்றால் சிறைத்துறைக்கு அபராதம் விதிக்க நேரிடும் என நீதிபதி ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி நாகேந்திரன் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்து அனுப்பப்பட்ட அறிக்கையில் நாகேந்திரன் மருத்துவ சிகிச்சைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாகேந்திரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலாஜி, நாகேந்திரனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பது தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் முடிவெடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். இதையடுத்து நீதிபதி கல்லீரல் சிறப்பு மருத்துவம் அடங்கிய மருத்துவ குழுவை அமைத்து நாகேந்திரனை பிப்ரவரி 26ஆம் தேதி பரிசோதித்து அறிக்கை அளிக்கும்படி சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சென்னை மருத்துவக் கல்லூரி குழு அளிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் எந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி இந்த வழக்கிற்கான விசாரணையை மார்ச் 7ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.